சார் இப்ப 2026ல இந்த புவிசார் அரசியல்ல எந்த இயக்கங்கள் வந்து மாற்றங்கள்லாம் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? ஆ முன்னாடியே சொன்ன மாரி, இந்த ம். ஆயில், வாட்டர் ஆமா. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மினரல்ஸ் இது ஆ. சம்மந்தமான விஷயத்துக்கு தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆமா. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பலம் வாய்ந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ம். இப்ப அத சைனா 2026ல அவங்கள விட பொருளாதாரத்துல லீடா வரப்போறாங்க. ஆ. அதே மாரி ரஷ்யா, ஆ. பிரேசில், ம். அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியால இன்னொரு நாடு. ம். இதுவரைக்கும் நம்ம பொருளாதாரத்த பத்தி ம். பேசாத ஒரு நாடு இந்தோனேஷியா. ஓஹோஹோ! அவங்க இப்போ பயங்கர பவர்ஃபுல்லா வரப்போறாங்க. வரப்போறாங்க. ம். இதோட சேர்ந்து ம். நம்ம பாரத தேசமும் வரப்போகுது. வரப்போகுது. ம். ஏன்னா, ம். ஸ்கில்டு லேபர்ஸ் இங்க தான் அதிகம். அதிகம். இங்க தான் நாலேட்ஜபிள் இங்க பெர்சன் தான் அதிகம். நாலேட்ஜபிளான பெர்சன். ம். அதே நேரத்துல சைனா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, தைவானோட சில நிலப்பகுதி எப்படி நம்ம நாட்டுல அருணாச்சல பிரதேசம், ம். அந்த மாரி பூட்டான்ல ஆ. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த மாரி தைவான்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதனால அந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. ஏன் ம். இது சுத்தி சுத்தி டென்ஷனா இருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ம். இந்த மிடில் ஈஸ்ட் ஒரு பக்கம் இருக்காங்க. ம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்னா என்ன? ம். இந்த இஸ்லாமிய தேசங்கள் உள்ளடக்கியது. இந்த சவுதி அரேபியா, துபாய், ஆ. இந்த மாரி மஸ்கட்டு, ம். இந்த மாரி ஊரெல்லாம். ம். இங்க தான் இப்போ ஆயில் நெறைய இருக்குது. ஆமா. நான் இப்ப சொன்ன 3 பிசினஸ்ல. ம்ஹ்ம். அவங்கள பாதுகாக்கிறதுக்காக எல்லா டெக்னாலஜியுமே பாத்தீங்கன்னா, ம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா குடுக்க போறதுனால, அதுக்கு மிகப்பெரிய காம்படிஷன் வந்திருக்கு. ஓஹோஹோ! இந்த காம்படிஷன்ல ஆ. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட நார்த் கொரியா அவங்களுடைய பொருள தரோன்றாங்க. ஆ. ஆ. சோ ஆ. இந்த மாரி விஷயம் ஏற்கனவே நம்ம திரும்ப சொல்ற மாரி, இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். ம். 1 2வது நம்ம நம்ம நாட்டுல என்ன வளங்கள் இருக்கு? ஆ. ஆ. அதுக்கு நம்ம பொருளாதாரத்த எப்படி முன்னாடி கொண்டு போலாம்? ம். அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம தயார் ட்ரை பண்ணிக்கணும். ஆக பண்ணிக்கலாம். 2026ல ம். இப்ப நம்ம சொன்ன இத்தன தேசங்களுமே ம். வளர்ச்சி ஏறப்போகுது. ம். அவங்க பொருளாதாரத்துல சைனா அமெரிக்காவ ம். லீட் பண்ண போறாங்க. ம். ரஷ்யா, பிரேசில், ம். இந்தோனேஷியா, ம். இந்தியா இவங்கலாம் வளமான ஒரு விஷயத்துல நிக்க போறாங்க. சார் 2026ல அமெரிக்காவோட சைனா வந்து பொருளாதாரத்துல முன்னாடி வரும்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா? அது என்ன திட்டம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆ. அதாவது நம்ம 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ம். முன்னாடி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருந்தது நம்ம ம். ஊர்ல. இந்தியால இருந்தது. அப்போ ஆமா. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தோம் நம்ம. ஆ. அத நம்ம செயல்படுத்துறோம். ஆ. செயல்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒவ்வொரு 5 ஆண்டு வருஷமும் கரெக்ட்டா செயல்படுத்த முடிஞ்சுதா? அப்படின்னு பார்த்தா நம்மளால முடியல. இப்ப 5 வருஷம் அப்படின்னு போடுவோம். 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் தான் பண்ண முடியும். ம். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது பெண்டிங் ஆயிடும் 3 வருஷம். ம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 5 வருஷம் நம்ம போட்டு தான் ஆகணும். 5 வருஷம் முடிஞ்சா. ம். அப்புறம் என்ன ஆகும்னா, அப்படியே ம். 8, 10, 15 பெண்டிங்லயே இருந்தது. ம். அத ம். நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ம். அந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவ எடுத்துட்டு, ம். நித்தி ஆயோக் ஆ. ஆ. அப்படின்னு ஒரு இத கொண்டு வந்தாங்க. ஓ! இது ஓ! எவ்வளவு ஸ்பீடா வேலை பார்த்ததுன்னா, ஆ. நம்மளுடைய அனைத்து மாநில முதல்வர்களே அதுக்கு நேரடி உறுப்பினர். ஆ. அப்ப அந்தந்த மாநிலத்துக்கு என்ன நிதி வேணும்? ம். அப்படிங்கிறத அவங்களே நேரடியா ம். பேசி எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடி எல்லா முதலமைச்சர்களும் தேவைகள பார்த்து, அதுக்கப்புறம் அந்த நித்தி ஆயோக் முடிவெடுக்கும். இதோட சேர்மன் பிரதமராவே இருக்காரு நேரடியா. ஓ! உறுப்பினர்கள் முதலமைச்சர்களா இருக்காங்க. ம். இவ்வளவு தெளிவா வேலைய ஸ்பீடப் பண்றோம். இத ம். மாதிரி ஆ. சைனாவுல இப்ப 2026, 30க்கு ஆ. ஒரு ஆ. பெரிய 5 ஆண்டு திட்டம் வச்சிருக்காங்க. செய்றாங்க. ஆ. அந்த திட்டத்துல எப்படின்னா, ம். இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் ம். நம்ம தான் தூக்குறோம். ஓ! அதுதான் அவங்க திட்டம். ஆ. ஆ. இந்த ஆயிலு, ஆ. வாட்டரு, வாட்டரு, அப்புறம் அந்த மினரல்ஸு. மினரல்ஸ் ஆ. சொன்னேனா, இது எல்லாமே ஆமா. இது எல்லாமே நம்ம தான் தூக்குறோம். ஆ. அந்த மினரல்ஸ் அதிகமா எந்த பகுதியில இருக்குன்னா, ம். நம்ம இந்தியா, ஆ. பர்மா, ஆ. ஆ. சிங்கப்பூர், ஓ! மலேசியா, ஆ. தாய்லாந்து, ம். தைவான் இந்த ம். பகுதி. இதெல்லாம் நம்ம தெற்காசிய நாடுகள்னு சொல்றோம். சொல்றேன். ஆ. ஆ. இப்ப இந்த பகுதியில தான் இருக்கு. ம். அதனால தான் இப்ப தைவானோட டென்ஷன் கூடுது. ம். அங்க சைனாவுக்கும் அவங்களுக்கும் ம். அந்த பிரச்சனை வர்றது இதெல்லாம். அது ஆ. இதை பாத்தீங்கன்னா, இப்ப ம். அமெரிக்காவும் இந்த போட்டிக்காக தான் இந்த பக்கம் நெறைய கண்காணிப்பு இதெல்லாம் ம். பண்ணிட்டு ம். இருக்காங்க இல்லையா? பண்ணிட்டுருக்காங்க. ஆ. இத தெளிவா தெரிஞ்சு இந்த 5 ஆண்டு திட்டத்துல ம். இந்த மினரல்ஸ் எடுக்கணும். ம். அதுக்கு சம்பந்தமான அட்டாக்ஸ் ஏதாவது வந்ததுன்னா, இப்ப சொல்றேன் பாருங்க சைபர் அட்டாக்ஸ்ன்னு. ஆ. அதுக்கு தன்னுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணணும். ம். செக்யூரிட்டி எனர்ஜி செக்யூரிட்டிஸும் இருக்கு. ம். சோ ம். அத எப்படி நம்ம பண்ணணும்? ம். டிப்ளமேட்டிக்கலி நம்ம எப்படி அத டிப்ளமசி மூலியமா மத்த நாடுகள நம்மளோட இணைக்கிறது. ம். இந்த மாரி பாத்தீங்கன்னா, இந்த 2026ல இருந்து ம். 2030க்கான 5 ஆண்டு திட்டத்துல ஆ. ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓஹோ! சைனா வந்து 2026ல டெவலப் ஆயிடும். அதுக்கு வந்து இவுங்க அந்த ஆசியா கான்டினென்ட் ஆசியா நாடு இருக்கு இல்லையா? அத சுற்றி உள்ள நாடுகள மட்டும் இல்லாம, மத்த நாடுகளையும் வந்து இவுங்க பொருளாதாரத்த பெருக்க போறாங்களா?
இல்ல ஆசியாவில மட்டும் தான் பண்றாங்களா? எந்த மாதிரியான பொருளாதாரத்த அவங்க வந்து பெருக்க போறாங்க? அதாவது நீங்க என்ன வியாபாரம் செய்ய அவங்க போறாங்க? கேக்குறேன். ஆமா. அதாவது நம்ம எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்குவோம். ஆ. மேக் இன் இந்தியா ம், அப்படின்னு ஒரு ம், திட்டத்த வந்து நம்ம பாரத ம், அரசாங்கம் வந்து ம். அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹோஹோ! நம்மள வந்து செயல்படுத்த சொன்னாங்க இல்லையா? ஆ. அத இப்ப காப்பி பண்ணி இந்த 2025ல அவங்க மேட் இன் சைனா அப்படின்னு ஒரு ஓஹோஹோ! திட்டமாவே அத அறிவிச்சுட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்களே காப்பி ஆ. பண்ணிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, ம், நம்மட்ட இருந்து திட்டத்தெல்லாம் காப்பி பண்ணிக்கிறாங்க. ம், பேர் வைக்கிறதெல்லாம் ம். செயல்படுத்துறது நம்ம முன்னாடியே அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஓஹோஹோ! புரியுதா ஆ உங்களுக்கு? நம்ம புரியுது. மக்களும் அதுக்கு தான் நம்ம வந்து உலக பொருளாதாரத்தையும், ம், உலக அரசியலும் படிங்க ம், அப்படின்னு ம், சொல்றது. ம், நம்ம ம். வந்து கிணத்து தவளையா வாழக்கூடாது. ஆமாமா. தமிழ்நாடுக்குள்ளேயே நான் யோசிச்சா ஆ, போதும். ஆ, அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா ம், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும்ன்ற மாரி. இப்போ ம், உங்க கேள்விக்கு வந்து ம், இப்ப மேட் இன் சைனா 2025 ம், அப்படின்னு ஒரு திட்டத்த அவங்க அறிவிச்சிருக்காங்க. ம். அத பேஸ் பண்ணி தான் 2026, 30, 5 திட்டத்தையும் அவங்க போட்டிருக்காங்க. போட்டுருக்காங்க. இப்ப அதுல இந்த தைவான், நம்ம இந்தியா, மியான்மார், இந்தோனேஷியா இதெல்லாம் தாண்டி ம். ஆப்பிரிக்காவுக்கும் வச்சிருக்காங்க. ஓஹோ! ஆப்பிரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, ஆ. ஃப்ரீ ம். ட்ரையல்ன்னு சொல்லிட்டு ஆ, எந்த ஒரு விஷயமுமே ஆ. வட்டி இல்லா கடன் நம்ம ஊர்ல சொல்றோம்ல, ஆமா. அந்த மாரி போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க ம், ஆப்பிரிக்காவுல. ம், ம், பணம். இப்ப ம். ஒரு நிலத்துக்கு வந்து ஆ, நான் டெவலப்மென்ட் பண்ண போறேன், பில்டிங் கட்ட ஆ, போறேன் அப்படின்னா, ஆ, உடனடியா முதல் ஆளா போய் நின்னுக்குன்னு ஆ. ஆப்பிரிக்கால என்ன நெறைய பிரச்சனை இருக்குது, வளர்ச்சி இல்ல. ம், அப்ப போய் அங்க போய் நின்னுகிட்டு, அங்க ம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ம், அவங்களுக்கு வட்டியே கிடையாது. ம், ம், ம். ஞாபகப்படுத்துறேன். அசல ஏன் கடனா போறாங்கன்னா, ம், ஆப்பிரிக்கா சுத்தி நான் முன்னே சொன்னேன்ல, ம். ஆயிலு, மினரல்ஸு, மினரல்ஸ், வாட்டரு. வாட்டர். ஆ, இதுல ஆ. மினரல்ஸ் கொட்டி கொட்டி கிடக்குது. ஓஹோ! அப்ப முன்னாடியே போய் அந்த விஷயத்த அவங்க ஆ. தயார் பண்ணிடுறாங்க. ம், அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ஒரு செல்போனையும், ம், இல்ல ஒரு பேட்டரியவோ, இல்ல ம், ஒரு பிளாஸ்டிக்கவோ, இல்ல ஒரு ம், குழந்தைங்க விளையாடுற பொம்மையோ, இது ம், எல்லாமே மேட் இன் சைனான்னு பார்த்திருப்போம் இந்தியாவுல. ம், ம், உண்மதானே? ம். ஆமாமா. இது வரைக்கும் அப்படித்தானே இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. ரொம்ப சீப்பா ஆனா கிடைக்கும். ம். டெலிகாம்லலாம் வரப்போறாங்க. டெலிகாம்னா ஃபோனு, ஆ. இந்த மாரி விஷயத்துலலாம் வரப்போறாங்க. அதாவது இந்த ஆ. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னா என்னன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ம், நம்ம ஜி சாட்ல போட்டு கேள்வி கேட்கிறோம் அது ம், இல்ல. ம், இனி நீங்க வாழப் போற ஒவ்வொரு அசைவுமே அதுதான். ம், உங்களுடைய ஃபோன், ம். ஆமா. உங்களுடைய பேங்க்ல இருக்க பணம், ஆ, ஆ, ஆ. உங்களுக்கு நான் எல்லா விவரமே அப்போ அது என்னென்ன துறைகள் இருக்கு. ம், அதுக்குள்ள எப்படி நம்ம வந்து போய் ம். முன்னாடி போய் நிக்கலாம் அட்வான்ஸ்டா ஆ, ஆ. அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிச்சு, ம், இந்த திட்டத்த ஆப்பிரிக்கா எல்லா ம், இடத்துக்குமே அவங்க கொண்டு போயிருக்காங்க. விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த ம். போட்டி தான் இப்போ அமெரிக்காவுக்கும், சைனாவுக்கும் தொடங்க போகுது. நடக்குது. இது ம், என்ன நடந்தாலுமே, நம்ம ம். இந்தியா வந்து இதுல வெற்றி பெறதுக்கு நெறைய சான்சஸ் என்னென்ன இருக்குன்னா, ஆ. நம்ம தான் நெறைய ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். ஆமாமா. அதனால ம், இத நம்ம பயன்படுத்திக்கிற வண்ணம் நம்ம ம், இளைஞர்கள் வந்து ம், தயார்படுத்திக்கணும். ம், நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ம். அவங்க தங்கள தயார்படுத்திக்கணும். பண்ணணும். ஆ. இன்வெஸ்டரை எப்படி நம்ம எந்தெந்த துறையில வந்து கவர் பண்ணி ம், நம்ம இந்தியாவ வந்து ம், வல்லரசு நாடா மாத்தலாம். ம், இப்போ நம்ம பாரத பிரதமருடைய கனவு பிரகாரம் ம், 3வது உலக பொருளாதாரமா 2026ல நம்ம எப்படி தொடங்கலாம் ம், அப்படின்னு ம், பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா, ம், நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ம், மேக் இன் இந்தியாவ ம். அவசியமா நம்ம எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்மளுடைய சுதேசி நம்ம நாட்டுல தயாரிக்கிற பொருட்கள வாங்குங்க. ஆ. இப்போ ஃபோன் நல்லா இருக்குது. ம், ஐஃபோன் வாங்கி வச்சிருக்கீங்க. ம், ரொம்ப செக்யூரிட்டியா இருக்குது ம், அப்படின்றீங்க. ம், நீங்க என்ன அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவரா? ம். இல்லல்ல. இல்ல. அந்த விஷயமா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒவ்வொரு இந்தியரும் ஒட்டு கூட கேட்கலாம்ல. ஒரு தொழிலதிபர்னா ரூ. 1000 ஃபோன் வச்சிருக்கவன் வந்து தொழிலதிபரா இருக்க மாட்டான். ம். ஆமா, ஐஃபோன் வச்சிருக்கவன் தான் தொழிலதிபரா இருப்பான். ஆமா, அப்ப அவன் என்ன பிசினஸ் பண்றான், டீல் பண்றான்றத அவன் ஒட்டு கேட்பான். ஆமா. சைனால போய் பார்த்தீங்கன்னா, அவனோட ஓன் மேனுஃபேக்சர் வச்சிருக்கான். நம்ம அந்த மாரி வச்சிருக்கணும். ஆ. இத மாரி விஷயங்கள் தான் மேக் இன் இந்தியான்னு நம்ம சொல்றோம். இது ம், எல்லாமே இந்த வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில ம், இப்ப மிகப்பெரிய ம், பொருளாதாரத்திற்கான விஷயங்கள் நடக்க ஒரு தருணத்துல நம்ம ம், இன்னமும் நம்மள வந்து ஒரு கூண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு ம், தமிழ்நாடு அரசியலை தாண்டி நான் பேச மாட்டேன். நான் வந்து இந்த தலைவர் இந்த கூட்டணி வைப்பாங்களா, அந்த தலைவர் அந்த கூட்டணி வைப்பாங்களாங்கிற இந்த லோக்கல் பாலிடிக்ஸை தாண்டி ம், நம்ம வியாபாரத்தை பெருக்க பார்க்கணும். ஏன்னா இனிமேல் அது ஜியோ பாலிடிக்ஸ் கிடையாது, ஜியோ எக்கனாமிக்ஸ் தான். ம், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் புவிசார் அரசியலே வந்து இனி புவிசார் பொருளாதாரத்தை வச்சுதான் இருக்கு. அப்ப பணம் எப்படி சம்பாதிக்கிறது? நான் என்னுடைய வீட்டை எப்படி உயர்த்துறது? என் தெருவை எப்படி உயர்த்துறது? ஆமா. என் கிராமத்தை எப்படி உயர்த்துறது? என் ம், மாவட்டத்தை, என் மாநிலத்தை, என்னுடைய ம், நாட அப்படின்னு நம்ம ம். யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்திருக்கு. ஆ. அதனால நம்ம வந்து பறந்து விரிஞ்ச அரசியல நம்ம இனி வந்து பார்க்கணும். ம். என் மீடியா நேயர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விறுவிறுப்பான நேர்காணல் வந்து இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்து நீங்க நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ.